வெல்கம் டு ஜாலி கிட்ஸ் டைம் குட்டீஸ். இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு அழகான மலை கிராமம் இருந்துச்சான். அந்த மலை கிராமத்தில் ஒரு பெரிய கோயில் கட்டணும்னு, மலை மேலே கட்டணும்னு பெரியவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்களாம். அந்த கோயில் கட்டுறதுக்கு வழிபாதையே இல்லையா. அந்த பாதை அமைக்கிறதுக்கு ஒரு பலசாலியை நியமிச்சாங்களாம். அந்த பலசாலி, நான் இந்த கோயிலுக்கு வழிபாதை அமைக்கிறேன்னு உறுதி பண்ணானாம். அதோடு அங்கே அழகான பாட்டி உள்ளத்தில் ரொம்பவே சிறந்தவங்க. இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எந்த எதிர்பார்ப்பும் நம்ம உதவி செய்கிறோம். அந்த பாட்டி அவங்களாவே வழியை வந்து, நானும் இந்த கோயில் கட்டுறதுக்கு பாதை அமைக்க என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன்னு சொன்னாங்களாம். அங்கே இருந்த கிராம மக்கள்லாம் கூடி அந்த பாட்டியை பார்த்து ஏளனமாக சிரித்தாங்களாம். உங்களால் முடியாது, உங்களுக்கே வயசாயிருச்சு, உங்களையே தூக்கிட்டு போக ஆள் இல்லை, இப்படி கிண்டல் பண்ணாங்களாம். ஆனால் அந்த பாட்டி எதையுமே கண்டுக்கலையாம். என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களால முடிஞ்ச கல்களை தேடி சேகரித்தாங்களாம். அது முதல் நாள் அந்த பலசாலி அவனுக்கு 1க்கு 10 கல்லாக கொண்டு போய் மேலே படிக்கட்ட அமைச்சாங்க. அந்த பாட்டி தினமும் ஒரு கல்லாக மெதுவாக அமைச்சாங்களாம். 2வது நாள் பலசாலி அவனால் முடிஞ்ச கல்களை எடுத்துகிட்டு போனாங்க. பாட்டியும் டெய்லி அவங்களால முடிஞ்ச சிறு சிறு கற்களை வச்சு படி அமைச்சாங்களாம். 3வது நாள் அந்த பலசாலி, இன்றைக்கி நம்ம போகலன்னா என்ன, நேற்றே நம்ம நிறையா கல் கொண்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போகாமல் விட்டுட்டாங்க. 3வது நாள் அந்த பாட்டி அவங்களால முடிஞ்ச சிறிய கற்களை கொண்டு போனாங்க. 4வது நாள் அந்த பலசாலி, சரி இன்றைக்கி செய்யலைன்னா என்ன, நாளைக்கு சேர்த்து செஞ்சுக்கலாம், நம்ம தான் பெரிய பலசாலியாச்சுன்னு யோசிச்சாங்க. ஆனால் அந்த பாட்டி நம்மளால் முடிஞ்சதை செய்வோன்னு தினம் செய்ய ஆரம்பித்தாங்களாம். டெய்லியுமே சிறிய கற்கள் கொண்டு போய் அவங்களால முடிஞ்ச படிக்கட்டுகளை அமைச்சாங்களாம். அதோட அந்த பலசாலி ரொம்ப சோம்பேறித்தனாகி எந்த வேலையுமே செய்யாமல் பாதியிலே கைவிட்டான். ஆனால் அந்த பாட்டி அந்த கோயிலுக்கு அழகான படிக்கட்டு அமைச்சு அந்த மக்களுக்கும் உதவி செஞ்சாங்க. நம்ம முயற்சி பண்ணுறது என்ன ஒரு விஷயம்னா, அதில் பின்வாங்காமல் பாதியிலே நிறுத்தாமல் முடிவுலேருந்து அதை அடையிற வரைக்கும் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.